பில் கேட்ஸ், எலன் மஸ்க், அம்பானி, அதானி இவர்களெல்லாம் பணக்கார பட்டியலில் உள்ளார்கள். ஆனால் இந்தியாவின் பெரும் தொழில் முன்னோடி ரத்தன் டாட்டா அந்த பட்டியலில் இல்லையே, ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 66% பங்குகளை டாடா ட்ரஸ்ட்ஸுக்கு அளித்துள்ளார். அதாவது அவர் சம்பாதித்த லாபம் சமூக நலத்துக்கே செல்கிறது, தனிப்பட்ட வங்கிக் கணக்குகள் ஏதும் இல்லை. 16,000 கோடி சொத்து இருந்தாலும் அவர் அதை தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. அவைகளில் பெரும்பாலானவை டாடா ட்ரஸ்ட்ஸின் பெயரில் மருத்துவம், கல்வி, ஊரக வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுகின்றன. பேடிஎம், ஒலா, லென்ஸ்கார்ட் இவையெல்லாம் அவர் முதலீடு செய்த ஸ்டார்ட் அப்புகள். ஆனால் அவர் சொத்துக்களை பப்ளிக் பங்குகளாக காட்டவில்லை. அதனால்தான் டோபி பணக்கார பட்டியலில் அவர் இடம்பெற விரும்பவில்லை. இன்று நம்மோட இல்லாத ஒரு அரிய மனிதர் ரத்தன் டாட்டா. ஒரே ஒரு பேர், ஆனா கோடிகள் மனசில் இடம் பிடித்தவர். அவருக்கு பணம் முக்கியமல்ல, மனிதம்தான் முக்கியம். 1,00,000 கோடி இருந்தால் எதற்காக? அதை மக்களுடன் பகிர்ந்தால்தான் அதன் அர்த்தம் தெரிய வரும். ரத்தன் டாட்டா போல வாழ்பவர்கள் தானே நம்மை மாற்ற முடியும். அவரை போல் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு பக்கம் விட்டு கொடுத்து மற்றவர்களுக்காக நாம் என்ன செய்யலாம் என்று யோசிக்கலாம். இது போன்ற உண்மையான ஹீரோக்களுக்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. இதுபோல் தகவல்களை தெரிந்து கொள்ள என் சேனலை பின்தொடருங்கள்.